Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எபேசியர் 2:6-10 கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டதுபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். 3 நோக்கங்களை பற்றி பேசினேன். ஏன் மனுஷரை தேவன் ரட்சிக்கிறார், அவர் ரட்சிப்பதற்கு 3 நோக்கங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் கடைசி நோக்கம் என்ன சொன்னேன்? இந்த 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நோக்கம். அது என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. எதுக்கு தேவன் மனுஷரை ரட்சிக்கிறாரா? இதுக்காக தான். தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. அப்போ ஏன் தேவன் ஜனங்களை ரட்சிக்கிறார்னு சொன்னால், அதன் மூலமாக தேவனுடைய கிருபை, இந்த மகா மேன்மையான கிருபையின் ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் விளங்க வேண்டும் என்று சொல்லி தான் ரட்சிக்கிறாராம். இதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் பிரதான நோக்கம். ஏன் ரட்சிக்கிறாரு? அவருடைய கிருபை எல்லாருக்கும் வழங்கணும். எப்படி வழங்கிக்குவாங்க? ரட்சிப்பை பார்க்கும்போது வழங்கிக்குவாங்க. ரட்சிப்புனா என்னன்னு புரியும் போது அவங்களுக்கு கிருபைனா என்னங்கிறது புரிந்து விடும். அப்போ இந்த கிருபையை வழங்கிக்கிறதுக்காகவே ரட்சிக்கிறார் என்று இதை பிரதானமான நோக்கமாக வேதம் சொல்லுகிறது. இதில் சில காரியங்களை குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நோக்கம் பிரதானமாக இருக்கிறபடினாலே முதலாவது காரியம் என்னென்னா, நான் சொல்லுகிறேன், வானத்திலும் பூமியிலும் இன்றைக்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் இந்த ஒரு நோக்கம்தான் நடத்தி செல்லுகிறது. இந்த நோக்கத்துக்காக தான் எல்லாமே நடக்கிறது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது எல்லாம். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த காலத்தை கிருபையின் காலம் என்று அழைக்கிறார்கள். தி டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? கிருபையின் காலம். இயேசு சிலுவையில் மரித்தது முதல் திரும்ப வருகிற வரை, 2ஆம் வருகையில் திரும்ப வருகிற வரை, இது என்ன பீரியடு? இது கிருபையின் காலம் என்று சொல்லுகிறார்கள். இந்த கிருபையின் காலமே தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிற காலமாக இருக்கிறது. இந்த கிருபையின் காலத்தில் ரட்சிப்பு எல்லாருக்கும் ரெடிலி அவைலபிள்ங்கிறது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரட்சிப்பு ஆயத்தமாக இருக்குது. யார் வேணாலும் ரட்சிப்பை பெறலாம். அதுதான் இது கிருபையின் காலம். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவை, அவருடைய அன்பை, அவருடைய அளவற்ற இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை எல்லாரும் விளங்கி கொள்ள வேணும் இந்த பீரியடில். ஏன்னா இந்த பீரியடில் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க, ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவரை கண்டறிந்து கொள்கிறார்கள், மாற்றப்படுகிறார்கள், ரட்சிப்பை பார்க்குறோம். அதன் மூலமாக தேவனுடைய கிருபையை எல்லாரும் விளங்கி கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எல்லாமே இந்த உலகத்திலே இயங்கி கொண்டிருக்கிறது. உலகத்தார் நினைக்கிறாங்க எல்லாமே ஒரு சான்ஸ் அடிப்படையில் தான் நடந்துகிட்டு இருக்குது. பை சான்ஸ், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ்ன்னு சிலர் நினைக்கிறாங்க. எல்லாம் எதேர்ச்சியாக நடக்குது, ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் பை சான்ஸு நடக்குது. இதை நம்ம வார்த்தைகளில் ரொம்ப பயன்படுத்துகிறோம். பை சான்ஸ்ன்னு பேசிக்கிறோம் நம்ம இல்லையா? ஏன்னா எல்லாமே ஒரு சான்ஸ் ஹேப்பனிங் தான் நம்ம நினைக்கிறோம். ஏதோ எதேர்ச்சியாக நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக, காரணம் இல்லாமல் நடக்கிற ஒன்று, வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் சிலர் நினைக்கிறாங்க எல்லாமே மனிதனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் எழுதுகிறார் பாருங்க, கடைசியில் மனுஷன் எவ்வளவு மகிமையானவன்ங்கிறத கடைசியில் நம்ம பார்ப்போம். மனுஷன் அறிவு அப்படியே பெருகிட்டு இருக்குதான், விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே இருக்குதான், அப்படியே எல்லாம் முன்னேறிக்கிட்டே இருக்குது. மனுஷன் மகிமையின் மேலே மகிமை போயிட்டே இருக்கலாம். சந்திர மண்டலத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டான், இன்னும் மீதி கிரகங்கள்லாம் போயிட்டு வந்துடுவானாக்கும், அங்கே வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவானாக்கும், வெக்கேஷனுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருவானாக்கும். இப்படி அருவி பெருகி பெருத்து அப்படியே மனுஷன் எப்பேற்பட்டவன்றதை கடைசியில் அவன் முழு மகிமையோடு விளங்க போகிறான். அதை நோக்கி தான் உலகமே போய் கொண்டிருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதை நோக்கி ஒன்றும் உலகம் போயிட்டு இல்லைங்க. இது மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க முதல் உலக மகாயுத்தம் வர்றதுக்கு முன்னால். அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்துருச்சாக்கும், மின்சார விளக்கு வந்துருச்சு, கார் வந்துருச்சு, அது வந்துருச்சு, ரயில் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, இனிமேல் மனுஷன் சரியாயிடுவான், எல்லாம் படிச்சுட்டான் இல்லையா?
அறிவு வந்துருச்சு இல்லையா? யூனிவர்சிட்டிலாம் நிறையா வந்துருச்சு, எல்லாருக்கும் படிப்பு வந்துருச்சு, விளக்கு வந்துருச்சு. அதனால் எல்லாம் படிச்சிருவானாக்கும், ரொம்ப அறிவு வந்துடுவான், இனிமேல் கொலை பண்ண மாட்டான், இனிமேல் அது பண்ண மாட்டான், இது பண்ண மாட்டான், எல்லாம் நல்லவனாக மாறிடுவான், ஏன்னா அறிவாளியாக மாறிடுவான். அதனால் உலகமே மனித வர்க்கமே நல்லா ஆகிடுமாக்குன்னாங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உலக மகா யுத்தம் வந்துருச்சு. அந்த உலக மகா யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அந்நாள் வரைக்கும் பயன்படுத்தப்படாத கொடூரமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது. கொடூரமான விதத்தில் மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். அதோட வாய மூடிட்டாங்க அப்படி சொன்ன ஆட்கள்லாம். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த மனுஷர்கள் நம்புவது தவறு. அப்படியே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மனுஷன் பெரிய மகிமையில் அடைஞ்சிருவானாக்கும், அதை நம்ம பார்க்க போகிறோன்றது தப்பு. அதெல்லாம் பைத்தியகாரத்தனம். என்ன நடக்க போகுதுன்னா, உலகம் தேவன் எவ்வளவு தயவு மிக்கவர், அன்பு மிக்கவர், அவர் எவ்வளவு கிருபை மிக்கவர்ன்றத உலகமே சகல சிருஷ்டியும் கண்டு அறிந்து கொள்ள போகிறது. அதுக்கு நேராக தான் எல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. இப்போ விளங்கிக்கிட்டே இருக்குது, இன்னும் பூர்ணமாக விளங்க ஆரம்பிச்சிடும். கடைசி நாள் வரும்போது எல்லாரும் காண்பார்கள் தேவன் எவ்வளவு மகிமை உள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு தயவுள்ளவர், அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட ஒரு லக்கை நோக்கி தான் எல்லாமே சென்று கொண்டிருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் அதை பற்றி தான் சொல்கிறார் பாருங்க. இதுக்காகவே இவர் அழைக்கப்பட்டாராம். 3ஆம் அதிகாரம், எபேசியர்லேயே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 3:8 பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரசங்கியாராக இருக்கிறதுக்கு, இதை போதிக்கிறதுக்கு, இதை குறித்த வெளிப்பாட்டை பெற்று இதை அறிவிக்கிறதுக்கு ஒரு கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாக இருக்கிறதுக்கு ஒரு கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றார். தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே, அப்படின்னா கர்த்தர் ஒரு அனாதி தீர்மானத்தை வைத்திருந்தாராம். இயேசு கிறிஸ்துவுக்காகவும் அவர் மூலமாய் நடக்க போகிற காரியங்களுக்காகவும் ஒரு அனாதி தீர்மானம்னா நேற்று இன்னைக்கு வந்த தீர்மானம் அல்ல. உலகமே தோன்றதுக்கு முன்னால் ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுருந்தாராம். இப்படியெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நிறைவேற்றணும், இதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஒரு அனாதி தீர்மானம் ஒன்றை தேவன் வைத்திருந்தாராம். அந்த தீர்மானமெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான தீர்மானங்கள். அப்புறம் பாருங்க, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டு. அதாவது தேவனுடைய அனந்த ஞானம், அவருடைய அளவற்ற ஞானம், அவருடைய அந்த இன்ஃபினிட் விஸ்டம், அது எல்லாருக்கும் சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டு. எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது. சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டு. சபைக்காக கடவுள் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். இந்த ஏஜ் ஆஃப் கிரேஸ், இந்த கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிற இந்த காலத்திலே, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலிருந்து 2ஆம் வருகை வரைக்கும் இடையே உள்ள இந்த காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் சபையை ஏற்படுத்தி இந்த சபையை ஒரு நோக்கத்துக்காக கடவுள் இங்கே வச்சிருக்கிறாராம். என்ன நோக்கத்துக்காக சபை இருக்குது? சபையில் உட்காந்துருக்கிறீங்க, கண்டிப்பாக தெரியணும். சபைக்கு எதுக்கு வந்தீங்கன்னா, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் போயிட்டுருக்குறோங்க, அதனால தான் எங்கள் தாத்தா மிஸ் பண்ணவே மாட்டார், அது அப்படியே எங்களுக்கும் பழகி விட்டு. ரொம்ப நல்லது பழகி விட்டது, ஏன்னா பழகி விட்டால் தான் வர முடியும். சிலர் பழகியும் விடுறதில்ல. பழகி விட்டு வந்தால் தானே இங்கே நாங்கள் சொல்ல முடியும் உங்களுக்கு எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு. அப்போ நீங்கள் வெறும் பழக்கி விட்டதுனால வரல, இப்போ வந்ததுனால என்னத்துக்காக வந்திருக்கிறோன்றதையும் புரிஞ்சுக்கணும். சபை எதுக்காக இருக்குது, சபையினுடைய நோக்கம் என்ன என்பதை பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்கிறாரு. சபையை கடவுள் எதுக்காக வச்சிருக்காராம்? அந்த அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. சபையை வச்சு கடவுள் இந்த உலகத்துக்கு ஒரு காரியத்தை தெரிய பண்ணுகிறாராம் சபையின் மூலமாக. என்னத்தை தெரிய பண்ணுறாரு? துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் சொல்லும்போது தேவதூதர்களுக்கெல்லாம், வானவ சேனைகளுக்கெல்லாம், தேவதூதர்களுக்கும் சரி பிசாசின் தூதர்களுக்கும் சரி. ஏன்னா தேவதூதர்கள்லாம் பரலோகத்தில் இருக்க தூதர்கள், பிசாசின் தூதர்கள்லாம் விழுந்து போன தூதர்கள். அவங்களும் தூதர்கள் தான், விழுந்து போன தூதர்களாக தான் பிசாசர் ஆகிடுச்சு. இப்போ அவர்களுக்கெல்லாம் விளங்கும் பண்ணும்படியாக. அது மட்டும் இல்லை, அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு. அப்போ தேவதூதர்களுக்கு மட்டும் இல்லை, விழுந்து போன தூதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வெளிப்படையாக எல்லாம் சொல்ல, எல்லாருக்கும். துரைத்தனங்கள் அதிகாரம்ன்றது தேவதூதர்கள் மற்றும் பிசாசின் தூதர்கள் எல்லாம் சொல்லியிருக்குது.
எல்லாருக்கும்ங்கிறது மனு வர்க்கத்தையும் சேர்த்து சொல்லியிருக்குது. எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறார். நான் பிரசங்கியாராக இருக்கிறது என்ன, சபையின் மூலமாக தேவன் ஒரு காரியத்தை தெரிய பண்ண இருக்கிறார். வெளிப்படையாய் சில காரியங்களை தேவன் காண்பிக்க இருக்கிறார். அதை நான் பிரசங்கிக்கணும், அதை நான் சபையில் பிரசங்கிக்கணும். சபை அந்த காரியங்களுடைய அத்தாட்சியாக இருக்கிறது, டெமான்ஸ்ட்ரேஷனாக இருக்கிறது. ஏன்னா சபைனா யார்? மீட்கப்பட்ட ஜனம்தான் சபை. சபையில் கூடி வந்திருக்கவங்க யார்? நீங்களாம் எதுக்கு கூடி வந்திருக்கீங்க? இங்கே என் சொந்தக்காரங்கண்ணா கிடையாது. நீங்கள்லாம் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்க. அதனால் நம்ம கூடி வந்திருக்கிறோம். எல்லாம் பல்வேறு பின்னணியில் இருந்துருவோம், பல்வேறு விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒரு காலத்தில் இயேசுவையே வெறுத்தவங்க இங்கே இருக்கிறீங்க. பைபிளெல்லாம் கிழிச்சு போட்டு தூரப்போன்னு சொன்னவங்கெல்லாம் இருக்கிறீங்க. ரொம்ப பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவங்களாம் இருக்கிறீங்க. இயேசுவை நம்பாத ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. இப்படிப்பட்டவரெல்லாம் இன்றைக்கி இயேசுவை வணங்கி கொண்டு அவரை பின்பற்றி கொண்டு நாம் இருக்கிறோம். இதை வச்சு என்ன பண்ணுறாராம்? தம்முடைய அனந்த ஞானத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். எல்லாருக்கும் காண்பிக்கும் பொருட்டாக அவர் சித்தமாய் இருக்கிறார். அப்போ சபை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி, கடவுள் ஒரு எக்ஸிபிஷனை வச்சுருக்காருங்க. எல்லாம் பார்த்துட்டு போங்க. நீ என்ன பார்த்துட்டு போங்க? என்னுடைய கிருபையை பாருங்கள், என்னுடைய தயவை பாருங்கள். தகுதியற்ற ஒரு மனுஷனை வச்சு நான் என்ன ஆக்குறேன்னு பாரு. ஒன்றுக்கு உதவாத ஒரு மனுஷனை வச்சு எப்படி ஒரு பாவி எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. ஒரு சாதாரண மனுஷனை எடுத்து புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு நான் எப்படி உட்கார வச்சிருக்கேன்னு பாரு. எப்படின்னு பாரு. இதை பார்க்கறதுக்காக தான் சபையை கர்த்தர் வச்சிருக்காராம். இதை எப்படி தெரியப்படுத்துகிறாரு? பவுல் அப்போஸ்தலன் மாதிரி பிரசங்கியார்கள் இதை பிரசங்கிக்கிறார்கள். அதன் மூலமாக சபை உருவாகிறது. சபை என்கிறது மீட்கப்பட்ட ஜனம். அவர்களெல்லாம் இந்த தேவனுடைய கிருபைக்கு அத்தாட்சியாக இருக்கிறார்கள். கிருபையை இலஸ்ட்ரேட் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறீர்கள். இதை தெரிய பண்ணும் பொருட்டு தான் சபையை இங்கே வச்சிருக்கிறார் கர்த்தர். அப்போ நம்ம உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்தியா தேசத்தில் பார்க்குறாங்க, இன்னும் உலகம் முழுக்க டிவியில் பார்க்குறாங்க. சில சொல்கிறாங்க, என்ன எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இவங்க நல்லா இருக்கிறாங்க? ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன் இவ்வளோ சந்தோஷமாக பாடுறாங்க? ஏன் இப்படி அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க? ஏன் இவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடம்? ஏன் இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணுறாங்க? ஏன் இவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க? ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுறாரு. இதில் விஷயம் இருக்குது. சும்மா ஒன்று எல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இல்லை, இது வேலை செய்யுது. இவ்வளோ பேர் வர்றாங்கன்னா சும்மா ஏதோ கதை பேசுகிறதுனால வரல, நான் நல்ல கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால வர்றதில்ல. இது நிஜம், இது நிஜமாக வாழ்க்கையில் நடக்குது. அதுக்காக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து இது ஒரு எக்ஸிபிட் மாதிரி கடவுள் இந்த உலகத்தில் வச்சுட்டா இருப்பாருங்க. அதனால தான் நம்ம கூடி வர்றது ரொம்ப முக்கியம். நம்ம கூடி வர்றது, இப்படி ஆராதிக்கிறது, இப்படி பாடுறது, மன மகிழ்ச்சியாக இருக்கிறது, கர்த்தரை ஒன்று சேர்ந்து துதிக்கிறது, அப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் நம்ம வாழ்கிறது, எல்லாமே நல்லா இருக்கணும் பாருங்கள். நம்ம நல்லா வாழணும். ஏன்னா எல்லாரும் பார்க்கிறார்கள். நம்ம ஒரு எக்ஸிபிட் மாதிரி இருக்கிறோம், ஒரு காட்சி பொருளை போல் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்கள். அனந்த ஞானமானது, அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்போ தேவனுடைய பிரதான நோக்கமே இந்த காலத்தில், இந்த கிருபையின் காலம் என்று அழைக்கப்படுகிற இந்த காலத்தில் தேவனுடைய பிரதான நோக்கம் என்ன? தம்முடைய கிருபை விளங்க பண்ணப்பட வேண்டும். தம்முடைய கிருபையை ஜனங்களெல்லாம் புரிந்து கொள்ளணும். தம்முடைய தயவை, தம்முடைய அளவற்ற அன்பை தகுதியற்றவர்களுக்கு தேவன் காட்டும் இந்த கிருபையை ஜனங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாகவும் சித்தமாகவும் பிரதான நோக்கமாகவும் இருக்கிறது.